ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மயிலாடுதுறை அருகே காதல் விவகாரத்தில் கடந்த 15ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் வீட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை அருகே அடியாங்குளம் கிராமத்தை சேர்ந்த டூவீலர் மெக்கானிக் வைரமுத்து, அதே கிராமத்தை சேர்ந்த மாலினி என்ற பெண்ணுடன் ஆகிய இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அந்த வைரமுத்து கடந்த 15ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இரு தரப்பினருமே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்ற போதிலும் மாலினி தாய் மற்றும் மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாலினி தாயார் விஜயாவின் மகன் குகனின் நண்பர் அன்புநிதி, மாலினி சித்தப்பா பாஸ்கர் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில உயிரிழந்த வைரமுத்துவின் குடும்பத்தாரை தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் ரவிவர்மன் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரித்து அறிந்த அவர் ST வழக்கு தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து வைரமுத்துவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கவும் அவர் உத்தரவிட்டார். அப்போது ஆராய்ச்சி அலுவலர் சுரேஷ், மாவட்ட அலுவலர் உமா மகேஸ்வரன், கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, வட்டாட்சியர் சுகுமாரன், DSP பாலாஜி மற்றும் போலீசார் உடன் இருந்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.